இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று இயேசு, மரியா மற்றும் யோசேப்பு ஆகியோரின் திருவிழா, அதாவது திருக்குடும்பத்தின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் முடிந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இதை கொண்டாடுவது வழக்கமாகிறது. திருக்குடும்பமாக, ஒரு குடும்பமாக எப்படி இருந்தார்கள், அதை போல நாமும் இருக்க வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து கொண்டாடக்கூடிய நாள்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே திருக்குடும்பத்தின் குடும்ப விழுமியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். மேலும் குடும்ப வாழ்க்கையில் நம் அனைவருக்கும் உள்ள அழைப்பை பற்றியும் தியானிப்போம். முதலாவதாக, சீராக்கின் ஞான நூலில் நாம் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் அது பாவங்களுக்கு பரிகாரம், கேட்கப்படும் ஜெபங்கள், நீண்ட ஆயுள் மற்றும் மகிழ்ச்சி போன்ற ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று சீராக்கின் ஞான நூலில் 3வது அதிகாரத்தில் குறிப்பிட்ட இறைவசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் வாசகமாக, பெற்றோரின் மனம் தளர்ந்தாலும் பிள்ளைகள் பொறுமையுடனும் கருணையுடனும் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு சில நேரங்களில் மனம் தளர்ந்து கோபத்துடன் கூட இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் மனம் மாற வேண்டும். அவர்கள் பொறுமையோடும் கருணையோடும் அவர்கள் நம்மை பெற்றவர்கள் தானே என்று அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் தந்தையிடம் காட்டும் கருணை என்பது பாவங்களுக்கு எதிரான ஒரு நீடித்த கடனாகும் என்று ஞான நூல் சொல்கிறது. ஆகவே இது ஒரு நீதியான மரபை உருவாக்குகிறது. காலம் காலமாக வரக்கூடிய ஒரு மரபு அங்கு வருகிறது. கடவுள் தந்தையருக்கு தகுந்த மதிப்பு அளிக்கிறார். அதாவது அத்தகைய காலகட்டத்தில். ஆகவே நாம் தவறாக எண்ண வேண்டாம். ஆணாதிக்க சமுதாயத்தில் கடந்த காலங்களில் தந்தைக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது எல்லோரும் ஒன்றுதான், இயேசுவுக்கு பின்பாக. இருந்த போதினும் பழைய ஏற்பாட்டிலுமே தாயார்களின் அதிகாரத்தையும் ஞான நூல் உறுதிப்படுத்துகிறது. பெற்றோரை மதிக்கும் குடும்பங்கள் ஆன்மீக முதிர்ச்சி அடையும் மற்றும் அதிக வலிமை அடையும். இன்று பல பிள்ளைகள் தங்களுக்கு முன்மாதிரியாக இல்லாத, அடிக்கடி தவறிழைக்கும் பெற்றோரை நாங்கள் ஏன் மதிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இது கண்கூடாகவே நீங்களும் பார்க்கலாம். நானும் எங்கள் குடும்பங்களிலோ இல்லை சில பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுதோ நான் பார்த்திருக்கிறேன். பெற்றோர்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். மேலும் அவர்கள் சரியானவர்களாக இல்லாமல் கூட இருக்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு தாய் எப்பொழுதும் இயேசு இயேசு என்று ஓடிக்கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் எனக்கு தேவையானதெல்லாம் அவரே என்று. தந்தையோ குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகலாம். சில சமயங்களில் குழந்தைகள் பிறப்பின் பின்பு பெண்களுடைய சில மாற்றங்கள், அது உடலாக இருக்கலாம், இல்லை ஹார்மோன் பிரச்சனைகளினால் மனமாற்றங்களாக இருக்கலாம், ஆண்கள் வேறு பெண்களிடம் தொடர்பில் இருக்கிறதையும் பார்க்கிறோம். இருந்த பொழுதிலும் ஒரு தாயின் மற்றும் ஒரு தந்தையின் நிலையை மதிக்காமல் இருப்பதற்கு குழந்தைகளுக்கு, அதாவது நமக்கு எந்த காரணமும் இல்லை. நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வர கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவிகளாக இருந்த நம் பெற்றோர்கள் இல்லை என்றால் நாம் இன்று உயிருடன் இருந்திருப்போமா? சிந்திப்போம். எனவே அவர் நம்மை வடிவமைத்த விதத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், நம் பெற்றோர்கள் சில சமயங்களில் தற்செயலாக நமக்கு அமையலாம். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்று நடக்கலாம். தற்செயலானவர்களாக இருக்கலாம் நம் வாழ்க்கையில். ஆனால் நாம் ஒரு தற்செயலான படைப்பு அல்ல. நம்மை உருவாக்கினவர் கூறுகிறார், நாம் ஒரு தற்செயலான படைப்பு அல்ல.
ஆகவே நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த கருவிகளான பெற்றோரை மதிப்பதன் மூலம் நம்முடைய கருத்தரிப்பின் முன்பும் பின்பும் இருந்த நம் படைப்பாளரை, இறைவனை நாம் மதிக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதை அற்புதமாக திருப்பாடல் ஆசிரியர் 139வது அதிகாரத்தில் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். என் தாயின் கருப்பையில் இருக்கும் பொழுதே நீர் என்னை உருவாக்கினீர். நான் பிறப்பதற்கு முன்பே என்னுடைய நாட்கள் வடிவமைக்கப்பட்டன என்று. ஆகவே நம்முடைய அற்புதமான கருவிகளான பெற்றோரிடம் முதலில் நாம் இளமையாக இருக்கும்பொழுது கீழ்ப்படிதலுடன் இருக்க வேண்டும். சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது கீழ்ப்படிதலுடன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் முதிரும் பொழுது, ஒரு டீனேஜ் என்று சொல்வோம் அல்லவா, பதின்ம பருவத்தை கடந்து இளைஞர்களாக மாறும் பொழுது பெற்றோரை மதித்து அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். சில சமயங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாம் அதை தொடர்ந்து கேட்க வேண்டும், புரிய முயற்சி செய்ய வேண்டும். மேலும் நம்முடைய வயது வந்த காலத்தில் அவர்களுக்கு சேர வேண்டிய நன்றியையும் நாம் காட்ட வேண்டும். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், நம் குடும்ப அமைப்பை மதிப்பது என்பது அன்பின் ஒரு வாழ்க்கை சுழற்சியை பற்றியது. இது ஒரு லைஃப் சைக்கிள் என்று சொல்வோம். லைஃப் சைக்கிள் ஆஃப் லவ் வந்து கொண்டே இருக்கும். நாம் அன்பை கொடுத்தால், அன்பை விதைத்தால், நம்முடைய குழந்தைகளும் அதை விதைப்பார்கள், அறுப்பார்கள் என்று, அறுவடை செய்வார்கள் என்று. இப்படியாக தலைமுறை தலைமுறையாக அந்த வாழ்க்கை சுழற்சி, லைஃப் சைக்கிள் சென்று கொண்டே இருக்கும். நாம் நம் பெற்றோரை மதித்து நேசிப்பது போலவே நம் பிள்ளைகளும் நமக்கு அதையே திரும்ப தருவார்கள். ஆகவே பெற்றோரும் இதை நினைத்து உணர வேண்டும். பெற்றோர்கள் சொல்வதை கேட்பதும் நாம் கொடுக்கும் மரியாதையின் ஒரு பகுதி. மேலும் அது நம்மை திருத்திக் கொள்ளவும் உதவக்கூடும். நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் முதல் இறைவார்த்தை சொல்கிறது, ஞானமுள்ள மகன் திருத்தத்தை விரும்புகிறான், ஆனால் அறிவற்றவன் கண்டனத்தை கேட்பதில்லை. ஆகவே நாம் செவிமடுக்க வேண்டும். இளைஞர்கள் தங்கள் பெற்றோரின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் அவர்கள் கவனமாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மரியாதையாக நடந்து கொள்ளும் இந்த மனப்பான்மை ஒருவேளை அவர்களின் வாழ்க்கை ஆலோசனையாக கூட இருக்கலாம். அது பிற்காலத்தில் நமது இருண்ட காலங்களில் உதவியாக இருக்கக்கூடும். ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு தாய் பிள்ளையிடம் சொல்லலாம், ஐயா, தயவு செய்து நீ இறைவனை தேடு. ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது வந்து மறை வகுப்புக்கு செல்வதோ, இல்லை இறை வார்த்தைகளை சிந்திப்பதோ, ஒரு கடவுளுக்காக பலியை ஒப்புக் கொடுப்பதோ தேவை என்று சொல்லலாம். ஆனால் பிள்ளைகள் அதை ஒதுக்கிவிட்டு, இன்று ஒரு நாள் தான் எனக்கு இருக்கிறது, நான் இன்று நன்றாக உறங்க வேண்டும், நன்றாக சாப்பிட்டு ஓய்வெடுக்க வேண்டும், அடுத்த நாள் மீண்டும் என்னுடைய பள்ளி ஆரம்பமாகிறது, கல்லூரி ஆரம்பமாகிறது என்று. ஆனால் ஒரு நாள் நாம் படுத்த படுக்கையாகும் போது, விபத்தோ சில பிரச்சனைகளோ நோய்வாய்ப்பட்டோ இருக்கும் பொழுதுதான் கடவுளுடைய தேவை நாம் உணர முடியும். அப்பொழுதுதான் நாம் நம் தாய் சொல்வதை நினைப்போம். பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோரை பின்பற்றுவது எப்படி என்பதற்கு இயேசுவே ஒரு சரியான உதாரணம். அவர் தனது தெய்வீக தந்தை மற்றும் மனித தந்தை இருவரையும் மதித்தார். தனது பரலோக தந்தையின் மேன்மையை, விண்ணுலக தந்தையின் மேன்மையை அவர் அறிந்திருந்த போதிலும் அவர் தனது மனித தந்தையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவரிடமிருந்து பல வாழ்க்கை திறன்களை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதேபோல் தனது தாய் மரியாவின் மனித பலவீனங்களை அவர் அறிந்திருந்த போதிலும் ஒரு மகனாக அவளுக்கு கீழ்ப்படிவதில் தனது தெய்வீக மேன்மையை அவர் அனுமதிக்கவில்லை. நான் அவளுக்கு மேலாக இருப்பவன் என்று அவர் காட்டிக்கொண்டதில்லை. அவருக்கு தெரியும் அவர் தெய்வ புத்திரன், இறைவனின் மகன் என்று. ஆனால் அதை காட்டிக்கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தியில் அதை படிக்கலாம், லூக்காவிலும் நீங்கள் படிக்கலாம். 2வது அதிகாரம்
2 நற்செய்தியாளர்களும் 2வது அதிகாரத்தில் இதை பற்றி கூறுகிறார்கள். வளர்ந்த ஒரு வயது வந்தவராக தெய்வீக கீழ்ப்படிதலே முதலில் வருகிறது என்றும் அதைத் தொடர்ந்து தாய்மார்கள், சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் போன்ற குடும்ப உறுப்பினர்களை மதிப்பது வர வேண்டும் என்றும் அவர் கூட்டத்தினருக்கு அறிவுறுத்தினார் என்பது லூக்கா நற்செய்தியாளரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது 2வது அதிகாரத்தில் 41 முதல் 52 இறைவசனங்களில். இதை சிலர் தவறாக விவரிப்பதுண்டு, மரியாவை அவர் மதிக்கவில்லை என்று. அது அப்படி அல்ல. தெய்வீக கீழ்ப்படிதல் தான் முதலில், அதற்கு பின்தான் பெற்றோரோ சகோதரியோ சகோதரனோ என்று, தாயோ என்று. நாம் தந்தையாகிய இறைவனுக்கும் நமது பெற்றோருக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் சில புதிய தலைமுறை குழந்தைகளை சந்தித்ததுண்டு. அவர்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை தங்கள் பணக்கார நண்பர்களின் பொருளாதார நிலையுடன் ஒப்பிட்டு அதன் மூலம் தங்கள் பெற்றோரின் பொருளாதார குறைபாடுகளை குறித்து குறை சொல்வதுண்டு. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என் நண்பர்கள் குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறதே, எல்லாம். ஒரு ஞானியைப் போல அவர்கள் சொல்வதுண்டு. என்னிடம் ஒரு கார் இல்லை, என்னிடம் அது இல்லை, இது இல்லை, என்னுடைய பெற்றோர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய பெற்றோர்கள் சரியில்லை என்று. நாம் கடவுளின் தெய்வீக திட்டத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஒரு பணக்காரர்களுக்கு மத்தியிலேயே பிறந்திருக்கலாம், ஒரு ராஜாவாக ஒரு அரண்மனையில் பிறந்திருக்கலாம். இருப்பினும் அவர் ஏழை பெற்றோருக்கு, ஒரு சாதாரண ஏழை பெற்றோருக்கு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய பெற்றோர்கள் குடும்ப மதிப்புகள், பக்தி மற்றும் வயதில் பெரியவர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாளை நீங்கள் நினைக்கலாம், மரியா எப்படி மரியாதை கொடுத்தாள் என்று. பின்தங்கியவர்களாக இருக்கலாம், சமூக நெறிகளின் மீதும் மரியாதை நிறைந்தவர்களாக இருந்தனர். எதையும் அவர்கள் புறக்கணிக்கவில்லை. ஏழை பெற்றோருடன் வளர்ந்தது இறைவனுடைய இயேசுடைய கண்ணியத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தியதா? ஒருபோதும் இல்லை, நிச்சயமாக இல்லை. உண்மையில் நமது பிள்ளைகள் கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு கொடுக்கப்பட்ட குடும்ப நிலையிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நமது குடும்பங்கள் தொடர்பான கடவுளின் திட்டங்களுக்கு நல்ல காரணங்கள் உள்ளன. நமது குடும்பத்தை குறித்து கடவுள் திட்டம் வைத்திருக்கிறார். நாம் ஏன் ஏழையாக இருக்கிறோம்? நம்முடைய பெற்றோர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. அதை நீங்கள் எப்பொழுதும் தன்னுடைய நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு இது சரி அது சரியல்ல, அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. நம்முடைய மீட்பிற்கும் இத்தகைய சூழ்நிலைகள் காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அதை அனுமதித்திருக்கிறார், எப்படி நாம் இருக்கிறோம் என்பது அவருக்குத்தான் தெரியும். சரி, நாம் பிள்ளைகளை பற்றி பேசிவிட்டோம். குடும்பங்களில் பெற்றோருடைய பங்கு என்ன? பெற்றோர்கள் தங்களுடைய மிக சிறிய குழந்தைகளுக்கும் உரிய மரியாதை அளிக்க வேண்டும். ஒரு நபர் பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, அவர்கள் கடவுளால் வழங்கப்பட்ட மனித மாண்பை பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு இறையியல் மட்டுமல்ல, ஒரு சாதாரணமான உண்மை. இதை நீங்கள் அறிய வேண்டும். சில சமயங்களில் இதை குறித்து பெரிய சண்டை சச்சரவுகள் குடும்பங்களில் வருவதுண்டு. சாதாரண பிள்ளைதானே என்று, சின்ன குழந்தையை பற்றி. ஆனால் இத்தகைய மாண்பை, ஒவ்வொருவருக்கும் மாண்பு உண்டு, ஒவ்வொருவரும் இறைவனின் குழந்தைகள். அதை நீங்கள் அழிக்க முடியாது, பறிக்கவும் முடியாது. குழந்தைகளும் மனிதர்கள்தான். அவர்களும் வளர்ந்து உங்களைப் போல வயதில் முதிர்ச்சி அடைவார்கள் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். குழந்தைகளுக்கும் உரிமைகள் உண்டு, அதை யாரும் மீறக்கூடாது.
மரியா வயதில் மூத்த தனது உறவினரான எலிசபெத்துக்கு எப்படி சேவை செய்தார் என்பதை நினைத்து பாருங்கள். கானாவில் நடந்த திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போன போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அவர் எவ்வளவு விரும்பினார். சிந்தியுங்கள். இது ஒரு அவமானமாக போய்விடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் அது ஒரு அவமானம். எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஆகவே நாம் எப்படி அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்கிறார். தன்னை குறித்து அல்ல, மற்றவர்களை குறித்து. தனது கன்னித்தன்மையில் பிறந்த குழந்தை சமூகத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிந்திருந்தும் தீர்க்கதரிசி இறைவாக்கினர் சிமியோன் அவரிடம் கூறினார். அவ்வாறு தெரிந்திருந்தும் கடவுளின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் எவ்வளவு தாழ்மையுடனும் சாந்தத்துடனும் பக்தியுடனும் இருந்தார் என்பதையும் பார்க்கிறோம். அவர் தனது குழந்தையின் தெய்வீக சக்தியை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்தவில்லை. எருசலேம் தேவாலயத்தில் கூட்டத்தில் சிறுவன் இயேசுவை ஒரு 12 வயதில் நாம் தொலைத்து விடுவோமோ என்ற தாய்மை பாசத்துடன் அவர் கவலைப்பட்டாலும், யோசேப்புடன் சேர்ந்து கவலைப்பட்டு அவரை தேடி அலைந்தாலும், அவரிடம் சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டாலும், நான் என் பிதாவின் வீட்டில், என்னுடைய தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு அவரிடம் கேட்ட பொழுது அர்த்தம் புரியாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படித்தான் நற்செய்தியாளரும் எழுதியிருக்கிறார். ஆனால் மரியாள் உடனடியாக மறு கேள்வி எதுவும் கேட்கவில்லை. தாழ்ந்து போகிறாள். அவர் இறைவன், என்னுடைய பிள்ளை ஒரு இறைவன், இறை மகன். அவரிடம் எப்படி நான் கேள்வி கேட்க முடியும்? ஒரு காரணத்துடன் தான் அவர் சொல்லியிருப்பார் என்று அவருடைய இயேசுடைய தெய்வீக கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள் என்று லூக்கா நற்செய்தியாளர் அழகாக பதிந்திருக்கிறார். 2வது அதிகாரத்தில் 41 முதல் 52 இறை வார்த்தைகளில் இயேசு தனது தாயான மரியா என்ற மண்ணுலக உறவை விட கடவுள் மீதான பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்த போதும் அவள் எந்த குற்றமும் காணவில்லை. இதை நீங்கள் மத்தேயு நற்செய்தியில் 12வது அதிகாரம் 50வது இறைவசனத்தில் படிக்கலாம். கடவுள் மீதான பக்தி தான் பிரதானம், முக்கியம். அதற்கு அடுத்துதான் யார் என் தாய், யார் என்னுடைய சகோதரன் என்று சொல்லும் பொழுது அதை தவறான வழிகளில் கூட நாம் சிந்திக்கலாம். ஆனால் கடவுள் மீதான பக்திக்கு முக்கியத்துவம் என்று அந்த இறைமகன் சொல்லும் பொழுது அவள் உரிமை கொண்டாடவில்லை. என்னுடைய மகன் எனக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று. விசுவாசத்தை சுற்றி உறவுகளை மறுவரையறை செய்து உண்மையான ஆன்மீக குடும்பம் என்பது இரத்த உறவை பற்றியது அல்ல, மாறாக கடவுளுக்கு கீழ்ப்படிவதை பற்றியது என்றும், கடவுளின் சித்தத்தை செய்பவர் எவரும் உறவுகளை, அதாவது அவருடைய தெய்வீக குடும்பத்தின் ஒரு பகுதி என்றும் இயேசு கூறினார் என்று அந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம். அந்த கூட்டத்தில் கூறியது. அதே போல கானாவில் நடந்த திருமணத்தை பற்றி பேசினோம். அவர் என்ன கூறினார்? அம்மா, இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என் நேரம் இன்னும் வரவில்லை என்று உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு மரியாவிடம் கூறுகிறார். என்றால் மரியா, ஐயோ, இந்த திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதை நாம் ஏதாவது செய்ய வேண்டும், ஆனால் என்னுடைய மகனால் செய்ய முடியும் என்று மட்டும்தான் நினைக்கிறார். இயேசுவின் பதிலோடு மரியா மனம் தளரவில்லை, வருத்தப்படவும் இல்லை என்று யோவான் நற்செய்தியில் நீங்கள் படிக்கலாம். 2வது அதிகாரத்தில் முதல் வசனங்கள் 3 4 வசனங்கள் வரை. அவர் என்ன கூறினாள்? அவள் வேலைக்காரர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினாள் என்று பார்க்கிறோம். இதுதான் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய முதல் அற்புதத்திற்கு வழிவகுத்தது என்றும் நாம் படிக்கிறோம். இயேசு சிலுவை பாதையில் சென்று கொண்டிருந்த பொழுது எருசலேமில் அழுது கொண்டிருந்த பெண்களை பார்த்து அவர்களுக்காகவும் அவர்களின் குழந்தைகளுக்காகவும் அழும்படி அவர் அறிவுறுத்திய போது மரியா தனது அன்பான மகன் முழு மனித குலத்திற்காகவும் தனது உயிரை இழந்து கொண்டிருப்பதைக் கண்டு அமைதியாக அழுதிருப்பாள். அவள் இயேசுவின் தவறான தீர்ப்புக்கு எதிராக போராடவில்லை. ஏனென்றால் மனித குலத்திற்கு மீட்பு கிடைப்பதற்காக தன் மகன் துன்பப்பட வேண்டும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். சிமியோன் கூறினார் அல்லவா,
அவளுக்கு தெரியும். கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டாள். எல்லாம் நன்மைக்கே என்று அவள் ஏற்றுக்கொண்டாள். சிலுவையில் தொங்கிய இயேசுவின் அம்மா இதோ உன் மகன் என்ற கட்டளையையும் ஏற்றுக்கொண்டாள் மரியா. யோவான் நற்செய்தியில் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை காணலாம். அந்த வார்த்தையின் உள் அர்த்தத்தையும் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இறைமகன் இறக்கும் பொழுது என்னுடைய தாயை ஒருவரிடம் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போக தேவையில்லை. இது நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். மனித பயம், என்னுடைய தாய்க்கு என்ன ஆகுமோ, என்னுடைய மனைவிக்கு என்ன ஆகுமோ, நீங்கள் என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் இறைமகன் அதை சொல்ல வேண்டும்? அந்த உள் அர்த்தத்தை அவள் உள்வாங்கிய பொழுதுதான் மரியா அந்த சீடர் யோவான் அவரோடு தங்கியிருந்தாள். யோவான் அவரை கவனித்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையின் உள்ளர்த்தங்களை உணர்ந்து கொண்டு எல்லா மனித குலத்திற்கும் நான் தாயாக இருப்பேன், அதன் அர்த்தம்தான் அவர் சொல்வது, இதோ உன் தாய் என்றும் சொன்னாரே என்று அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அவள் இயேசுவின் சீடரான யோவானுடன் தொடர்ந்து தங்கியிருந்தாள் என்பதையும் பார்க்கிறோம். அவர்களோடு சேர்ந்து பெந்தகோஸ்து நாளிலே தனது அன்பினாலும் ஜெபங்களினாலும் அனைத்து சீடர்களையும் அரவணைத்து ஒரு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தார்கள் என்றும் திருத்துதர் பணியில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அவள் ஒரு மனித குலத்தின் தாயாக, நம்முடைய தாயாக, இயேசுவை அடையக்கூடிய ஏணியாக இருப்பதால் எங்கெல்லாம் அவள் காட்சி கொடுக்கிறாளோ, இது லூர்துவாக இருக்கலாம், ஃபாட்டிமாவாக இருக்கலாம் போர்ச்சுகலில், பிரான்ஸ் லூர்து, மெஜ்குரி, வேளாங்கண்ணி என்ற பல திருத்தலங்களில் நாம் பார்க்கலாம். எங்கெல்லாம் மரியாள் காட்சி கொடுத்த இடங்களை நீங்கள் உங்கள் சிந்தனையில் கொண்டு வந்தீர்கள் என்றால், அவள் தோன்றிய இடங்களிலெல்லாம் தம் மகனை அடைவதற்கான ஜெபங்களையும் தவங்களையும் கடைப்பிடிக்குமாறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மனிதர்களுக்கு அறிவுறுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஒரு நாளும் அவள் தன்னை ஒரு ராணியாக, தான் ஒரு தேவதை இல்லை தெய்வம் என்று காட்டிக்கொள்வதில்லை. எப்படி அவர்கள் இயேசுவை அடைய வேண்டும், நாம் எப்படி இயேசுவை அடைய வேண்டும் என்பது குறித்து தான் அவள் அறிவுறுத்துகிறாள். இறைவாக்கினர் சிமியோன் மரியா தன் மகனின் ஊழியம் அவளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய பொழுது, லூக்கா 2ஆவது அதிகாரத்தில் 35வது இறைவசனம் இதை கூறுகிறது. அவள் எதிர்கால துன்பத்திலிருந்து விலகி ஓடவில்லை. அவளுக்கு தெரியும் இது நடக்கப் போகிறது என்று. ஓடவில்லை. மாறாக அந்த துன்பம் நிகழ்வதற்கும் அதன் மூலம் மனித குலம் முழுவதுமாக மீட்பு அடைவதற்கும் தியாகத்துடன் காத்திருந்த அன்னைதான் அன்னை மரியா. இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பு, அவரை குறித்தும் நாம் படிக்கலாம். எங்கெல்லாம் அவருக்கு அச்சுறுத்துதல் ஏற்பட்ட சமயங்களை பார்க்கிறோம். இயேசுவையும் முழு திருக்குடும்பத்தையும் பாதுகாத்தார். எகிப்துக்கு செல்ல வேண்டும் என்றால் எகிப்துக்கு சென்றார். எகிப்தை விட்டு வெளியே வந்து இஸ்ரேலுக்கு வர வேண்டும், ஏரோது ராஜா அரசர் இறந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அங்கே வருகிறார். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்றுவது, அவருடைய திருவுளத்தை நடத்தி காட்டுவது மட்டும்தான் அந்த தந்தையின் ஒரு காரியமாக இருந்தது. இன்றைய தந்தைகள் எப்படி இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். பல கிறிஸ்தவர்கள் யோசேப்பு அல்லது ஜோசப் என்று பெயர் வைத்திருக்கிறோம், தரித்திருக்கிறோம். யோசேப்பாக நாம் இருக்கிறோமா? நம் குடும்பங்களில் இத்தகைய காரியங்கள் நடக்கும் பொழுது நாமும் நம் குடும்பத்தை சுமந்து கொண்டு ஒரு கழுதையிலே வைத்துக் கொண்டு செல்கிறோமா? பாரங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஒரு தந்தையாக நாம் இருக்கிறோமா? சிந்திப்போம். இல்லை, இன்று நான் எப்படி இருக்க வேண்டும்? மனக்கவலைகள், குடும்பத்திலே கடன் பிரச்சனை இருக்கிறது, ஆகையால் நான் இன்று மது அருந்தினால் என்னுடைய போதையில் எல்லாம் மறந்துவிடும், என்னுடைய வேதனைகள் தீர்ந்துவிடும் என்று. இது உண்மையா? அந்த நேரத்துக்கு மட்டும்தானே உங்களால்
ஒரு சமாதானமாக உணர முடிகிறது. அப்படி என்ன ஒரு ஆசை மது மேல்? அடுத்த நாள் அந்த பிரச்சனை மீண்டும் வருவதில்லையா? இல்லை வட்டியை கட்டிவிட்டீர்களா? நீங்கள் பணத்தை அழித்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். அதே பணத்தை நீங்கள் எத்தனையோ முடியாத பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாமே, ஆசீர்வாதமாக இருக்குமே உங்கள் குடும்பத்திற்கு. இறைவனிடம் வந்து தியானிக்கலாமே, அவரை நோக்கி உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து பார்க்கலாமே. ஏன் செய்ய மாட்டோம்? யோசேப்பாக மாற வேண்டாமா? யோசேப்பு தனது சொந்த புத்திசாலித்தனத்தை நம்பாமல் கடவுளால் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை கவனமாக கடைபிடித்ததாலேயே அவரால் அவ்வாறு செய்ய முடிந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதன் நற்செய்தி மத்தேயு 2வது அதிகாரத்தில் அழகாக கூறப்பட்டிருக்கிறது. மரியாவின் கர்ப்பம் குறித்து அவருக்கு சந்தேகம் ஏற்பட்ட நேரத்திலும் கூட அவர் அவளுக்கு எந்த தீங்கும் செய்ய விரும்பியதில்லை. மீண்டும் அவர் கடவுளின் வழிமுறைகளை கேட்டு அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டதையும் பார்க்கிறோம். எவ்வளவு காலமானாலும் அவர் தனது விசுவாசத்தில் எந்தவித விலகலும் இல்லாமல் கடவுளின் கட்டளைக்காக காத்திருந்த அற்புத மனிதர் தான் இந்த யோசேப்பு. குடும்பத்தையும் முக்கியமாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மெசியாவான அனைத்து காரியங்களையும் தன்னுடைய மகனையும் தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார். யோசேப்புக்கு தன் மகனின் தெய்வீக வடிவத்தையும் மேன்மையும் பற்றி தெரிந்திருந்த போதிலும் அவர் அறிந்திருந்த கல் மற்றும் மர வேலைகள் உட்பட அனைத்து மனித வேலை திறன்களையும் கிரேக்கத்தில் டெக்டன் என்று கூறுவார்கள், இயேசுவுக்கு கற்பித்தார் என்று பார்க்கிறோம். மார்க்கு 6வது நற்செய்தி 6வது அதிகாரம் 3வது இறைவாக்கு இதை குறித்து விளக்குகிறது. ஒரு குழந்தையை படைத்தவரின் மகிமைக்காக வளர்ப்பதுதான் பெற்றோரின் முதல் கடமை என்பதற்கு மரியாவும் யோசேப்பும் ஒரு சரியான முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். அவர்கள் இயேசுவை ஒரு மருத்துவராகவோ தலைமை ராபியாகவோ அல்லது ஒரு தொழிலதிபராகவோ ஆகுமாறு அவர்கள் வற்புறுத்தியதில்லை. ஏனென்றால் இயேசு முதலில் விண்ணக தந்தையின் மகன் என்றும் அதன் பிறகுதான் பூமியில் தங்கள் மகன் என்றும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம் குடும்பங்களும் இதிலிருந்து கற்றுக்கொண்டு ஆன்மீக ரீதியாகவும் நீதி நெறிப்படியும் வாழ்வதை நமது முதன்மை நோக்கமாக கொண்டு நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்பிப்போம். கண்களை மூடி மன்றாடுவோமா? குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை கூறுகிறேன், சிந்தியுங்கள். முதலாவதாக சீராக்கு ஞான நூலிலிருந்து, அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது 128வது அதிகாரத்தில், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று. மூன்றாவதாக பவுல் கூறுவது, திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள், எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். எங்கும் செல்ல வேண்டாம், மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போலவே நீங்களும் அவர்களை மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே ஆடையாக கொண்டிருங்கள், அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் என்று. தொடர்ந்து வருகிற வசனங்களை பார்த்தால், இறை வார்த்தைகளை பார்த்தால், திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். அந்த காலகட்டத்தில் இது ஒரு சரியான எண்ணம். ஆகவே பணிவு என்பது கணவனுக்கு மட்டுமல்ல, இக்காலகட்டத்தில் மனைவிக்கும் மட்டுமல்ல, கணவருக்கும் தகுந்ததுதான். மனைவிக்கும் அவர்கள் பணிந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் கணவனும் மனைவியும் கூடத்தான்
பிரெட் வின்னர், அதாவது குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பணிந்திருங்கள். என்ன குறைந்து விடப் போகிறது? பவுல் கூறியதை சற்று மாற்றி எழுதுவதில் ஒரு குறையும் அல்ல. ஏன்னா நாமும் பவுல்தான். சவுலாக இருந்து பவுலாக மாறிக்கொண்டிருக்கிறோம். விட்டுக் கொடுங்கள். ஒருவரை ஒருவர் கொடுமைப்படுத்தாதீர்கள். அடுத்து மத்தேயு நற்செய்தியில் கூறப்பட்டது 2வது அதிகாரத்தில், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்பது ஓசியாவின் இறைவார்த்தை 11 அதிகாரம் 1வது இறைவசனத்தில். அது நிறைவேறும் பொருட்டு ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள். இது ஏரோதுவை குறித்து சொல்லப்பட்டது. எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே கடவுளிடம் நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது இறைவாக்கு முழுவதுமாக நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். இதுதான் அந்த திருக்குடும்பத்தின் ஒரு அர்ப்பணிப்பு. எல்லாவற்றையும் நான் இறைவனுக்காக விட்டுக் கொடுக்கிறேன். இதைத்தான் நாம் இன்று படிக்க வேண்டும். முழுவதுமாக ஒரு திருக்குடும்பமாக மாறுவது மிகவும் கடினமான காரியம் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் நாம் ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டும். இந்த வருடம் நான் இப்படி இருந்தேன், அடுத்த வருடம் நான் இப்படி இருக்க மாட்டேன். ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனை இப்பொழுதே தயாரிங்கள். இன்று 27ஆம் 28ஆம் திகதி ஆகிவிட்டது டிசம்பரில். இன்னும் சற்று 3-4 நாள்களில் அடுத்த வருடத்திற்குள் நுழையவிருக்கிறோம். ஆகவே நான் இன்று யோசேப்பாக இருக்கிறேனா, இல்லை மரியாவாக இருக்கிறேனா, இயேசுவாக இருக்கிறேனா சிந்திப்போம். பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், தாயோ தந்தையோ, இல்லை அடுத்தடுத்த உறவினர்களோ, குடும்பத்தை சார்ந்தவர்களோ, குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக வசிப்பவர்களோ, எல்லோருமாக சேர்ந்து சிந்திப்போம். நான் இன்று இப்பொழுது நான் ஜெபிக்கப் போகிறேன். இந்த ஜெபிக்கிற வேளையில் சில காரியங்கள் இதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, இந்த திருக்குடும்பத்தை குறித்து நான் தியானிக்கிற வேளையில் இத்தகைய காரியங்களை நான் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் இது தவறு. நான் இன்று இறைவார்த்தையை படித்தேன். கொலோசேர் அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் நான் படித்தபடிக்கு நான் இப்படி இருக்கக்கூடாது. இல்லை, யோசேப்புக்கு வந்த காரியங்களை பற்றி படித்தோம். எனக்கும் அப்படி ஒரு இறைவனுடைய அறிவிப்பு வர வேண்டும். அப்படியானால் நானும் யோசேப்பாக மாற வேண்டும். சீராக்கின் ஞான புத்தகத்தில் கூறியது என்ன? அதன்படி நாம் வாழ்கிறோமா? நான் எந்த வகையில் நான் அடுத்த வருடம் மாறப்போகிறேன்? சிந்திப்போம். கண்களை மூடி பிரார்த்திப்போமா? கடவுளின் மகனும் மரியா, யோசேப்பு மற்றும் தாவீதின் மகனுமான குழந்தை இயேசுவே, எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். நாசரேத்து என்னும் சிறிய ஊரில் உம்முடைய குடும்பத்தில் காணப்பட்ட ஒற்றுமை, அமைதி மற்றும் பரஸ்பர அன்பை பெற்றோர்கள், பிள்ளைகள், தாத்தா, பாட்டிகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என எங்கள் குடும்பத்தார் அனைவரின் உள்ளத்திலும் கனிவுடன் தோண்டியருளும். அன்னை மரியாவின் ஞானத்தை கொண்டு அவருடைய விசுவாசத்தாலும் தாய்மை பாசத்தாலும் எங்கள் குடும்பத்தை நாங்கள் வளர்ப்போம் என்று இன்று நாங்கள் உறுதி கூறுகிறோம். எங்கள் துயரங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் உம்முடைய மகனாகிய இயேசுவுக்கு நாங்கள் எப்பொழுதும் நெருக்கமாக இருக்க எங்களுக்காக அன்னை மரியா பரிந்து பேசட்டும். யோசேப்பை போலவே நாங்கள் எம் குடும்பங்களுக்கு அமைதியான பாதுகாவலர்களாக இருந்து மீண்டும் தவறான வழிகளில் செல்லாமல் ஒரு யோசேப்பாக அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவராக இருந்து எங்கள் குடும்பத்தை எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக சோர்வு அல்லது கவலை நிறைந்த நேரங்களில் எல்லாம் யோசேப்பின் ஞானமும் நம்பிக்கையும் எங்களுக்குள்ளும் விதைக்கப்படட்டும். மரியா மற்றும் யோசேப்பை போலவே எங்களுக்கும் இறை தரிசனங்களும் தெய்வீக கனவுகளும் கிடைக்கட்டும்.
அதனால் நாங்கள் எங்கள் ஆண்டவரால் வழிநடத்தப்படுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் குழந்தைகளும் குழந்தை இயேசுவின் ஞானத்தோடு இறை அன்பில் வளர்ந்து பெற்றோருக்கும் முதியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து இணைய வலைத்தளங்கள் மற்றும் அலைபேசி சார்ந்த வாழ்க்கைக்கு தேவையற்ற காரியங்களில், சில குறிப்பிட்ட காரியங்கள் தேவையாக இருக்கலாம், ஆனால் தேவையற்ற காரியங்களில் ஈடுபடாமல் தகுந்த திறமைகளை வளர்க்கும் செயல்களில் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் குடும்பத்தை குறித்து எந்த கவலையும் இல்லாமல், ஏன் நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த குடும்பம் பிடிக்கவில்லை, அப்படி நினைக்காமல் இறைவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் கொடுக்கிறார். இந்த ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்ததும் நன்மைக்குத்தான், ஒரு காரணத்திற்காகத்தான் என்று அவர்கள் மற்றவர்களையும் ஒருவர் மற்றவரையும் மன்னித்து நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றிக்கொடும். நாசரேத்தின் புனித குடும்பமே, திருக்குடும்பமே, எங்கள் குடும்பத்தை உங்களோடு ஐக்கியமாக்குங்கள், உங்களோடு ஒன்றாக்குங்கள். அமைதியின் கருவிகளாக இருக்க எங்களுக்கு உதவுங்கள். அருளால், கடவுளுடைய அருளால் பலப்படுத்தப்பட்ட அன்பு எங்கள் குடும்பங்கள் சில நேரங்களில் கடந்து செல்லும் எல்லா பலவீனங்களையும் சோதனைகளையும் விட வலிமையானதாக நிரூபிக்கப்பட அருள் புரியுங்கள். நாங்கள் அனைவரும் உம்முடன் எங்கள் உண்மையான இல்லத்தில், நித்தியத்திற்கு கொடுக்கப்பட்ட இல்லத்தில் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஒரே குடும்பமாக மாறும் வரை எங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் கடவுள் எப்பொழுதும் மையமாகவே இருக்கட்டும். என்றென்றும் வாழும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறையன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக, அதுவும் முக்கியமாக திருக்குடும்ப ஆசீர்வாதம் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமையாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.